யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு நாள், ஒரு தருணம் நம்ம பூமியோட தலைவிதிய மொத்தமா மாத்திடுச்சு. அந்த ஒரு நாள் ஒரு யுகத்தோட முடிவா இருந்துச்சு. அதே சமயம் முற்றிலும் புதுசா ஒன்னோட தொடக்கமாவும் அமைஞ்சது. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட மையப்புள்ளி. அப்படி என்னதான் ஆச்சு? பல மில்லியன் வருஷங்களா இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருந்த உயிரினங்களை ஒரேடியா காலி பண்ண அந்த சக்தி எது? வாங்க, காலத்துல கொஞ்சம் பின்னோக்கி பயணம் செஞ்சு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நம்ம இப்ப ஒரு டைம் மெஷின்ல ஏறி ரொம்ப ரொம்ப பின்னாடி போக போறோம். எவ்ளோ பின்னாடினா 66 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி. அப்ப பூமி எப்படி இருந்துச்சு தெரியுமா? டைனோசோர்களோட ஒரு பிரம்மாண்டமான ராஜ்யமா இருந்துச்சு. ஆனா அந்த பேரழிவோட ஆரம்பம் பூமியில இல்ல, ரொம்ப தூரத்துல, இந்த இருண்ட விண்வெளியோட ஆழத்துல தான் ஆரம்பிச்சது. ஒரு பெரிய மலை சைஸ்ல ஒரு பாறை நம்ம பூமிய நோக்கி அதிவேகமா வந்துட்டு இருந்துச்சு. அந்த விண்கல்லோட சக்திய நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதோட அளவையும் வேகத்தையும் பாருங்க. அதோட அகலம் மட்டுமே சுமார் 10 கிலோமீட்டர், அதாவது ஒரு பெரிய நகரத்தையே அதுக்குள்ள அடக்கிடலாம். வேகம் எவ்ளோ தெரியுமா? ஒரு மணி நேரத்துக்கு 72,000 கிலோமீட்டர். ஒரு துப்பாக்கி குண்டை விட பல மடங்கு வேகமா மெக்சிகோ வளைகுடாவை குறிவச்சு வந்துட்டு இருந்துச்சு. சரி, அந்த விண்கல் மோதுறதுக்கு முன்னாடி நம்ம பூமி எப்படி இருந்துச்சு? அது ஒரு மாதிரி சொர்க்கம் மாதிரியான ஒரு இடம், பச்சை பசேல்னு. ஆனா நம்ம இப்ப பாக்குற உலகத்தை விட ரொம்பவே வித்தியாசமான ஒரு உலகம். ராட்சச உருவங்கள் நடமாடின உலகம் அது. டைனோசர்கள் வெறும் விலங்குகள் இல்ல, அதுங்க தான் அந்த காலத்தோட ராஜாக்கள். நிலம், தண்ணி, ஆகாயம்னு எல்லா இடத்துலயும் அதுங்களோட ஆட்சிதான். தனக்கு வானத்திலிருந்து ஒரு எதிரி வரப்போறான்னு அதுங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. இப்ப வாங்க அந்த முக்கியமான நாளுக்கு போலாம். அந்த ராட்சச பாறை பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள நுழையுது. அப்போ வானமே பத்தி எரிய ஆரம்பிக்குது. அடுத்த சில நிமிஷங்கள்ல இந்த கிரகத்தோட தலையெழுத்தே மாறப்போகுது. மோதின முதல் சில மணி நேரங்கள் அது ஒரு நரகந்தான். முதல்ல 1000 சூரியன் ஒன்னா வெடிச்ச மாதிரி ஒரு பயங்கர வெளிச்சம். அது பட்ட இடமெல்லாம் நொடியில ஆவியாயிடுச்சு. அடுத்ததா அணுகுண்ட விட பல 1000 மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு அதிர்வலை கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காடுகளை எல்லாம் தரமட்டமாக்கிடுச்சு. அதுக்கப்புறம் வானத்திலேந்த நெருப்பு மழை உருகின பாறையெல்லாம் கீழே கொட்டி உலகம் பூரம் காட்டுத்தீய உண்டாக்கிச்சு. கடைசியா பல 100 மீட்டர் உயரத்துக்கு எழுந்த ராட்சச சுனாமி அலைகள் உலகத்தோட கடற்கரைகளை எல்லாம் முழுசா அழிச்சது. இது ஒண்ணுக்கப்புறம் ஒண்ணு நடந்த ஒரு தொடர் பேரழிவு. விஞ்ஞானிகள் இந்த பயங்கரமான நிகழ்வை ஒரு பேரால குறிப்பிடுறாங்க. அதுதான் கிரிட்டேஷியஸ் டெர்ஷியரி பேரழிவு, சுருக்கமா கேடி பேரழிவு. இது ஒரு யுகத்தோட முடிவையும் இன்னொரு புது யுகத்தோட தொடக்கத்தையும் குறிக்குது. அந்த மோதல் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னா அது பூமியில ஒரு பெரிய தழும்பையே உருவாக்கிடுச்சு. இன்னிக்கும் மெக்சிகோ வளைகுடாவுக்கு அடியில 180 கிலோமீட்டர் அகலமும் 20 கிலோமீட்டர் ஆழமும் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான பள்ளத்தை நம்மால பார்க்க முடியும். யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய இம்பாக்ட். சரி, அந்த நேரடி தாக்குதல் முடிஞ்சிருச்சு. ஆனா உண்மையான பிரச்சனை இப்பதான் ஆரம்பமாக போகுது. அந்த தாக்குதல்ல தப்பிச்ச உயிரினங்களுக்கு மெதுவா கொல்லக்கூடிய ஒரு புது உலகம்தான் காத்திருட்டு இருந்துச்சு. அது எப்படி நடந்துச்சுன்னு பாருங்க. முதல்ல மோதினதால கிளம்பின தூசி புகையெல்லாம் வளிமண்டலத்துக்கு போய் சூரியனை முழுசா மறைச்சிடுச்சு. சூரிய ஒளி இல்லாததால செடி கொடியெல்லாம் செத்து போச்சு. பல மாசங்களுக்கு இதே நிலைமைதான். அடுத்ததா செடிகளை சாப்பிடுற விலங்குகள் பட்னியால சாக ஆரம்பிச்சுது. சில வருஷங்கள்ல அந்த விலங்குகளை சாப்பிடுற மத்த விலங்குகளும் செத்து போச்சு. இப்படியே ஒட்டுமொத்த உணவு சங்கிலியும் கீழிருந்து மேல வரைக்கும் சரிஞ்சிடுச்சு. இந்த நம்பரை பாருங்க, இது அந்த பேரழிவோட கோர முகத்தை காட்டுது. பூமியிலிருந்து 4/3 பங்கு உயிரினங்கள், அதாவது 75% உயிரினங்கள் மொத்தமா அழிஞ்சே போச்சு. ஆனா அந்த மிச்சம் இருந்த 25% மட்டும் எப்படியோ தப்பி பிழைச்சது. இப்போ கதையோட அடுத்த பகுதிக்கு வருவோம். இந்த இரண்ட உலகத்துல சில உயிரினங்கள் மட்டும் பிழைக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சுது. அவங்களோட கதை தான் உண்மையில நம்மளோட கதையோட ஆரம்பம். இதுதான் இங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். யார் தப்பிச்சா, ஏன் தப்பிச்சா? பெரிய பெரிய டைனோசர்கள்லாம் அழிஞ்சிடுச்சு. ஆனா நிலத்துக்கடியில சின்ன சின்ன வளைகள்ல ஒளிஞ்சுக்க முடிஞ்ச பாலூட்டிகள் பிழைச்சது. குறிப்பிட்ட சாப்பாட்டை மட்டும் நம்பி இருந்த உயிரினங்கள் செத்துப்போச்சு. ஆனா பூச்சி, வேருன்னு கிடைச்சத சாப்பிட்ட உயிரினங்கள் தப்பிச்சது. பாத்தீங்களா? சின்னதா இருக்கிறதும் எதுக்கு வேணாலும் அடாப்ட் பண்ணிக்கிறதும் தான் அவங்கள காப்பாத்திருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு பெரிய பேரழிவு அது இன்னொரு வகையான உயிரினத்துக்கு ஒரு பெரிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. டைனோசர்களோட ஆட்சி முடிஞ்சது, பாலூட்டிகளோட சகாப்தம் ஆரம்பிச்சது.
டைனோசர்கள் இல்லாத அந்த காலி உலகத்துல நம்ம மூதாதையர்களான சின்ன சின்ன பாலூட்டிகள் மெதுவா வெளியில வந்தது. மில்லியன் கணக்கான வருஷங்கள்ல அதுங்க பலவிதமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இந்த உலகத்தையே நிரப்ப ஆரம்பிச்சது. அந்த பரிணாம வளர்ச்சியோட ஒரு பாதையில தான் கடைசியா மனிதர்களாகிய நாமளும் உருவாகினோம். யோசிச்சு பாருங்க, 66 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அந்த விண்கல் மட்டும் பூமியில மோதாம இருந்திருந்தா இன்னைக்கு நாம இங்க இருந்திருப்போமா? நிச்சயமா இல்ல. அவங்களோட உலகத்தை ஒரு விண்கல் முடிச்சு வச்சது. நம்மளோட கதைய முடிக்க போறது எது? இல்ல நம்மளோட மரபு இந்த உலகத்துல என்னவா இருக்க போகுது? இத பத்தி நாம தான் யோசிக்கணும்.